வணக்கம். ஃபைலிங் ரேடியஸ் மற்றும் ப்ரொஃபைல் டு சூட் கேஜ் பற்றிய இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்கள் என்னவென்று பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: ஜாப் வரைபடத்தின்படி ஃபைல் செய்து மற்றும் மார்க் செய்தல், செயின் ட்ரில்லிங் மூலம் மெட்டலை பிரிக்கவும், இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ஆகியவற்றை ஃபைல் செய்யவும், ரேடியஸ் கேஜை பயன்படுத்தி ரேடியஸை சரிபார்க்கவும். செயல்முறைக்கு தேவையான டூல்ஸ்களை பார்ப்போம். ஸ்டீல் ரூல், பெஞ்ச் வைஸ், ட்ரை ஸ்கொயர், files of different grades and sizes, dot punch and center punch, ball peen hammer, anvil, surface table, angle plate, vernier height gauge, drills of various sizes, drilling machine, chuck key, small flat chisel, hacksaw blade with frame, radius gauge, vernier caliper, lubricating oil. இப்போது கேஜுக்கு ஏற்றபடி ரேடியஸ் மற்றும் ப்ரொஃபைல் ஆகியவற்றை ஃபைல் செய்ய கற்றுக்கொள்வோம். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி ரா மெட்டீரியலின் அளவை சரிபார்க்கவும். பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி எல்லா ஃபேஸஸையும் ஃபைல் செய்யவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி parallelism மற்றும் பெர்பெண்டிகுலாரிட்டினை உறுதி செய்யவும். ஃபேஸ் A மீது மார்க்கிங் மீடியாவை தடவவும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி 60 mm x 40 mm அளவை மார்க் செய்யவும். ஒரு ஆன்வில் மீது டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ஒர்க் பீஸில் குறிக்கப்பட்ட கோடுகளை விட்னஸ் மார்க் செய்யவும். ஃபைல்ஸின் பல்வேறு கிரேட்ஸை பயன்படுத்தி அந்தந்த அளவுகளுக்கு ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்யவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி parallelism மற்றும் பெர்பெண்டிகுலாரிட்டினை உறுதி செய்யவும். வெர்னியர் காலிப்பரை பயன்படுத்தி பரிமாணங்களை சரிபார்க்கவும். மீண்டும் ஃபேஸ் Aயில் மார்க்கிங் மீடியா தடவவும். சர்ஃபஸ் டேபிள் மற்றும் ஆங்கிள் பிளேட்டை சுத்தம் செய்யவும். வெர்னியர் ஹைட் கேஜின் எல்லா நகரும் காம்பனன்ட்களும் செயல்படுவதை உறுதி செய்யவும். ஆங்கிள் பிளேட்டின் உதவியுடன் சர்ஃபஸ் டேபிளில் பனிப்பொருளை சப்போர்ட் செய்யவும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி ஃபேஸ் Bயிலிருந்து 5 mm, 10 mm, 12 mm, 30 mm மற்றும் 35 mm இல் parallel கோடுகளை மார்க் செய்யவும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி ஃபேஸ் Cயிலிருந்து 5 mm, 10 mm, 12 mm, 48 mm, 50 mm மற்றும் 55 mm இல் parallel கோடுகளை மார்க் செய்யவும். ஒரு ஆன்வில் மீது சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி எல்லா ஆர்க் சென்டர்ஸையும் விட்னஸ் மார்க் செய்யவும். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி டிவைடரை 5 mmக்கு அமைக்கவும். டிவைடரை பயன்படுத்தி வரைபடத்தின்படி கொடுக்கப்பட்ட இடங்களில் 5 mm ரேடியஸ் ஆர்க்ஸ் வரையவும். ஒரு ஆன்வில் மீது டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி மொத்த ப்ரொஃபைலையும் விட்னஸ் மார்க் செய்யவும். ஒர்க் பீஸை ட்ரில்லிங் மெஷின் வைஸில் பொருத்தவும். சக் கீயை பயன்படுத்தி ட்ரில் சக்கில் 4 mm டயாமீட்டர் ட்ரில் பிட்டை
பொருத்தவும். விட்னஸ் மார்க் செய்யப்பட்ட ஹோல் சென்டர்ஸுடன் ட்ரில்லின் சீரமைப்பை உறுதி செய்யவும். ஒர்க் பீஸின் மீது கூலண்டின் ஃப்ளோவை உறுதி செய்யவும். 2 mm ரேடியஸ் உள்ள இன்டர்னல் ஆர்க்ஸை உருவாக்க 4 mm டயாமீட்டர் கொண்ட 2 ஹோல்ஸை ட்ரில் செய்யவும். இப்போது செயின் ட்ரில்லிங் மூலம் பார்ட்டிங் ஆஃப் ஆபரேஷன் செய்ய கற்றுக்கொள்வோம். கையால் ஹாக்சாயின் செய்வதற்கு அணுக முடியாத இடங்களில் உலோகங்கள் வெட்டப்பட வேண்டும் என்றபடி சில ஜாப் அம்சங்களின் வடிவம் இருக்கும். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பின்பற்றப்படும் பொதுவான மெத்தட் மற்ற பக்கங்களை செயின் ட்ரில் மற்றும் ஹாக்சா கொண்டு வெட்டுவதாகும். மற்ற பக்கங்களை செயின் ட்ரில்லிங் மற்றும் ஹாக்சாயிங் மூலம் வெட்டிய பிறகு மெட்டலை பிரிக்க ஹேமருடன் ஒரு சிசல் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நோக்கத்திற்காக ஒரு வெப் சிசல் அல்லது ஒரு ஸ்மால் ஃபிளாட் சிசல் பயன்படுத்தப்படுகிறது. ஃபிளாட் சிசல்ஸ். இந்த சிசல்ஸ் பெரிய ஃபிளாட் சர்ஃபேஸிலிருந்து மெட்டலை அகற்றவும், வெல்டட் ஜாயின்ட்ஸ் மற்றும் காஸ்டிங்ஸின் அதிகப்படியான மெட்டலை அகற்றவும் பயன்படுத்தப்படுகின்றன. வெப் சிசல்ஸ் ஆர் பஞ்சிங் சிசல்ஸ். இந்த சிசல்கள் செயின் ட்ரில்லிங்க்கு பிறகு உலோகங்களை பிரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஒர்க் பீஸ் தடிமனாக இருந்தால் இருபுறமும் சிசல் பயன்படுத்தி வெட்ட வேண்டும். சக்கி பயன்படுத்தி சக்கின் மீது 4 mm ட்ரில் பிட்டை பொருத்தவும். அதிகப்படியான மெட்டீரியலை பிரிப்பதற்கு ஹோல்ஸை செயின் ட்ரில் கொண்டு வெட்டவும். ட்ரில்லிங் மெஷின் வைஸிலிருந்து ஒர்க் பீஸை அகற்றவும். ஒரு பெஞ்ச் வைஸில் ஒர்க் பீஸை பொருத்தவும். ஒர்க் பீஸின் இன்னர் எட்ஜஸில் ஹாக்சா கொண்டு வெட்டவும். ஒர்க் பீஸை ஒரு ஆன்வில் மீது வைக்கவும். வெப் சிசல் அல்லது ஸ்மால் ஃபிளாட் சிசல் பயன்படுத்தி அதிகப்படியான மெட்டீரியலை ஒரு ஹேமருடன் சேர்த்து சிப் ஆஃப் செய்யவும். தேவையான இன்டர்னல் ப்ரொஃபைலை பெற இன்டர்னல் ஸ்லாட்டை ஃபைல் செய்யவும். விட்னஸ் மார்க் செய்யப்பட்ட ப்ரொஃபைலில் அவுட்டர் எட்ஜில் ஹாக்சா கொண்டு வெட்டவும். ஒர்க் பீஸின் தேவையான ப்ரொஃபைலை பெற வெட்டப்பட்ட பகுதி மற்றும் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ஆகியவற்றை ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்யவும். இப்போது எக்ஸ்டர்னல் ரேடியஸை ஃபைல் செய்ய கற்றுக்கொள்வோம். இந்த வகையான ஃபைலிங்கில் ஃபைலை ஹரிசாண்டல் வித் வைஸாக பிடித்துக்கொண்டு அதே நேரத்தில் லெங்த் வைஸாக ஒரு ராக்கிங் மோஷனில் நீளமாக வைத்திருக்க வேண்டும். எக்ஸ்டர்னல் சர்ஃபஸின் ரேடியஸ் ஃபைலிங் 3 படிகளில் மேற்கொள்ளப்படுகிறது. கார்னர்ஸை ரஃப் ஃபைலிங் செய்தல், கார்னர்ஸை ரவுண்டிங் செய்தல், ரேடியஸின் ஃபைனல் ஃபினிஷிங். கார்னர்ஸை ரஃப் ஃபைலிங் செய்தல். மூலைகள் ஃபைல் செய்யப்பட்டு ஒரு பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி ஒரு லைனுக்கு நெருக்கமாக கொண்டு வரப்படுகின்றன. கார்னர்ஸை ரவுண்டிங் செய்தல். செகண்ட் கட் ஃபைல் ஃப்ளாட் சர்ஃபஸை ரவுண்ட் செய்யவும் அதை ஃபினிஷிங் அளவுக்கு கொண்டு வரவும் பயன்படுத்தப்படுகிறது. ரேடியஸ் கேஜ் மூலம் ரேடியஸை அடிக்கடி சரிபார்க்கவும். ரேடியஸின் ஃபைனல் ஃபினிஷிங். ரேடியஸ் ஃபைலிங்கை ஃபினிஷ் செய்ய ஒரு ஸ்மூத் ஃபைல் பயன்படுத்தப்படுகிறது. தேவையான ரேடியஸ் உருவாகும் வரை
ஃபைலில் வளைந்த கோட்டுடன் சீசா மோஷன் வழங்கப்படுகிறது. இப்போது ரேடியஸ் கேஜை பயன்படுத்தி ரேடியஸை சரிபார்க்க கற்றுக்கொள்வோம். ரேடியஸ் கேஜை சுத்தம் செய்யவும், ஒர்க் பீஸிலிருந்து பர்ஸை அகற்றவும். சரிபார்க்கப்பட வேண்டிய ரேடியஸுக்கு பெர்பெண்டிகுலராக ரேடியஸ் கேஜை பிடிக்கவும். சரிபார்ப்பதற்காக ரேடியஸின் ஃபைல் செய்யப்பட்ட நீளத்துடன் கேஜை நகர்த்தவும். லைட் எதுவும் கடந்து செல்கிறதா என்று கான்டாக்ட் சர்ஃபேசஸை கவனிக்கவும். லைட்டின் பேக்ரவுண்டில் சரிபார்க்கவும். ரைட் ரேடியஸ் கேஜுடன் சரியாக பொருந்துகிறது. ரேடியஸ் கேஜஸை பயன்படுத்திய பிறகு அவற்றை ஒரு சுத்தமான துணியால் நன்றாக துடைத்து சேமிப்பு வைப்பதற்கு முன் ஆயிலை ஒரு லேசான படலத்தை தடவவும். இப்போது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை பற்றி கற்றுக்கொள்வோம். செயின் ட்ரில்லிங் செய்யும்போது ட்ரில்லிங் ஹோல்ஸுக்கும் விட்னஸ் மார்க்குக்கும் இடையில் 1 mm இடைவெளி இருப்பதை உறுதி செய்யவும். சிசல் கட்டிங் கூர்மையான விளிம்புகளை ஏற்படுத்தும். ஒர்க் பீஸை கவனமாக கையாளவும். எக்ஸ்டர்னல் ரேடியஸை ஃபைலிங் செய்யும்போது அடிக்கடி ரேடியஸ் கேஜ் மூலம் சரிபார்க்கவும். ஃபைல் ஸ்லிப் ஆகக்கூடும் என்பதால் ரேடியஸை ஃபைலிங் செய்யும்போது அதிக பிரஷர் பயன்படுத்த வேண்டாம். சுமார் 1 mm திக் வெப் ஒரு சிசல் மூலம் ட்ரில்லிங் செய்வதற்கும் பிரிப்பதற்கும் வசதியானது. எக்ஸ்டர்னல் ரேடியஸ் R5ஐ ரேடியஸ் கேஜ் மூலம் சரிபார்க்கவும். இன்டர்னல் ரேடியஸ் R2ஐ ரேடியஸ் கேஜ் மூலம் சரிபார்க்கவும். வெர்னியர் கேலிப்பரை பயன்படுத்தி டைமென்ஷன்ஸை சரிபார்க்கவும். டீபர் செய்து ஒரு ஸ்மால் ஃப்ளாட் ஃபைல் பயன்படுத்தி ஒர்க் பீஸை ஃபினிஷ் செய்யவும். ஒரு மெல்லிய கோட் ஆயிலை தடவி மதிப்பீட்டிற்காக சேமிக்கவும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், ஜாப் வரைபடத்தின்படி ஃபைல் செய்து மற்றும் மார்க் செய்தல், செயின் ட்ரில்லிங் மூலம் மெட்டலை பிரிக்கவும், இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ஆகியவற்றை ஃபைல் செய்யவும், ரேடியஸ் கேஜை பயன்படுத்தி ரேடியஸை சரிபார்க்கவும். எனவே ஃபைலிங் ரேடியஸ் மற்றும் ப்ரொஃபைல் டு சூட் கேஜ் பற்றிய அனைத்தும் இதுவேயாகும். நீங்கள் அனைத்து கருத்துகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.